நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். தொடர் விடுமுறையொட்டி உதகையில் குவிந்தனர் சுற்றுலா பயணிகள். 4 புறம் மலைகளின் நடுவே அமைந்திருக்கும் இயற்கை சூழல் நிறைந்த அடர்ந்த வனப்பகுதியில் அமைந்துள்ள பைக்காரா படகு இல்லத்தில் சுற்றுலாத்துறை சார்பில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள அதிவிரைவு படகு சவாரி மற்றும் பைக் வடிவில் அமைக்கப்பட்டுள்ள ஜெட்ஸ்கை வகை படகுகளில் படகு சவாரி செய்து குடும்பத்துடன் மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள். மலைகளின் அரசு என அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டம் உதகையில் கடந்த ஒரு வார காலமாக சாரல் மழையுடன் இதமான காலநிலை நிலவி வருகிறது. குறிப்பாக உதகை கூடலூர் சாலை அருகே அமைந்துள்ள பைக்காரா படகு இல்லம், முக்குருத்தி தேசிய பூங்கா ஆகியவை 4 மலைகளுக்கு இடையே மலையடிவாரத்தில் இயற்கை சோலைகளுக்கு நடுவே அமைந்துள்ளது. இந்த படகு இல்லம் கடந்த 2 மாதமாக முக்குருத்தி தேசிய பூங்கா பகுதியில் பெய்த கனமழையால் தற்போது 110 அடி உயரம் கொண்ட பைக்காரா அணை நிரம்பி உள்ளதால் தற்போது படகு சவாரி செய்ய ஏதுவாக உள்ளது. சுற்றுலாத்துறை சார்பில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில், குறிப்பாக இளைஞர்களை கவரும் வகையில் அதிவிரைவு படகு மற்றும் 2 சக்கர வடிவிலான ஜெட்ஸ்கை வகை படகுகளில் சுற்றுலா பயணிகள் வேகமாக பயணம் செய்து திகிலுடன் உற்சாகத்துடனும் பயணம் செய்து புது அனுபவத்தை பெற்று வருகின்றனர். சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி படகு சவாரி மேற்கொள்ளும் அனைத்து சுற்றுலா பயணிகளுக்கும் பைக்காரா சுற்றுலாத்துறை சார்பில் பாதுகாப்பு கவசங்கள் அணிந்த பிறகு படகு சவாரி செய்ய அனுமதிக்கின்றனர். தொடர் விடுமுறையொட்டி இன்று கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்துள்ளனர். இவர்கள் குடும்பத்துடன் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். இயற்கை காட்சிகளுக்கு நடுவே படகு சவாரி செய்வது புது அனுபவமாக இருப்பதாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர். தற்போது 3 கோடி மதிப்பீட்டில் பைக்காரா படகு இல்லம் செல்லும் சாலை புதுப்பிக்கப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் எவ்வித சிரமமின்றி சுற்றுலா பயணிகள் படகு இல்லத்திற்கு செல்கின்றனர். போது வர சொல்லுண்ணா. இடையில சொல்லி வச்சிருக்கு. அவங்க அங்கேயே பிளாக் பண்ணி அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. கம்மியாக தான் அதுக்கு எவ்வளோ சார்ஜ்? 500 ரூபாயா? மாறிட்டு வரும் சார். இந்த ஸ்பீட் போட்டா பைக் நீங்கள் உட்காந்துங்களா? ரொம்ப நேரமாக உட்காருன்னா